குறித்து இன்னைக்கு வந்து போதைப் பொருளை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுற விஜய் ஏன் உங்க திரைப்படத்துல அதை வந்து ஒழிக்கிற அளவுக்கு ஏன் நீங்க நடிக்கல? அப்ப தமிழ்நாட்டு மக்கள் கேக்குறாங்க, இந்த வீரலட்சுமி கேட்கல விஜயை பார்த்து. நான் விஜயை பார்த்து ஒரு கேள்வி இப்ப கேக்குறேன் பாருங்க. நீங்க அதாவது வந்து வெயிலோடைய வெப்பத்தையே தாங்க முடியாத நடிகர் விஜய் தன்னுடைய சொந்த ரசிகை 85% தீக்காயத்தோட வந்து வீடியோ போட்டு வந்து உதவி கேக்குறாங்க. அந்த உதவிக்கே வந்து உதவி செய்யறதுக்கு வரல. இப்ப வந்து நாட்டு மக்களுக்கு வந்து எப்படி வந்து அதை உதவி செய்வாரு? எப்படி? நான் என்ன கேட்கறேன், நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த ஏப்ரல் மே மாசத்துல வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் உரிமை சார்ந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு போராட்டம் செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சிறைக்கு போக சொல்லுங்க. 90 டிகிரி இந்த வெயில சிறையில போயிருக்க சொல்லுங்க. அவருக்கு நானே கிளாப் பண்ணி வா தலைவா அரசியலுக்கு நாங்க கூப்பிட்டுக்கிறோம். அதெல்லாம் சும்மாங்க. போன 10 வருஷத்துல என்னெல்லாம் தமிழ்நாடு அரசு எவ்வளவு ஒடுச்சு அதிமுக கவர்மெண்ட்ல. நாங்களே எழுந்து பொண்ணுங்க, நானு பொண்ணு. நாங்களே 17 வயசுல இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அந்த மண்ணோட உரிமைக்காக போராடி 3 வாட்டி சிறைக்கு போயிட்டேன். 22ல ஒரு சிறை, 26ல ஒரு சிறை, 30 வயசுல ஒரு சிறை கண்டிருக்கேன் நானு. நடிகர் விஜய் அவர்களை இப்ப நாளைக்கு போன சொல்லுங்க, சிறைக்கு போக சொல்லுங்க. இந்த மே மாசம் வேலை நான் சிறைக்கு போயிருக்கிறேன். ஏன் கேளுங்க. அப்பயே அவர் யாரு, அவருடைய சீன் என்ன, அவர் வந்து இப்ப பனையூர்ல கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறாரு. அது போலலாம் இருக்காது. ஏசி ரூம் எல்லாம் போட்டு மேக்கப் மேன் பக்கத்திலேயே டைலாக் மேன் பக்கத்திலேயே இருந்தாலும் பேச முடியாது. ஒரு நாள் நடிகர் விஜய் இது போல வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க கேக்குற கேள்வி என்ன கேக்குறீங்க பாருங்க, கேள்வி அது போல கேள்வியை நடிகர் விஜய் கேட்டு பாருங்க. அதாவது 1 to 1 அதாவது நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆகி பார்த்து பேச சொல்லுங்க. முடியாது. ஏன்னா பக்கத்துல இருக்கவங்க என்ன டைலாக் எடுத்து பேப்பர் கொடுக்கணும் கையில. அப்படிப்பட்ட அரசியல் தலைவர் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்க மண்ணுக்கும் தேவை கிடையாது. எதுக்காக அரசியலுக்கு வரீங்க நீங்க? உங்களுடைய சினிமா துறையில நீங்க உங்களுடைய துறை சார்ந்த பெண்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க பாலியல் ரீதியா. அங்க போய் நீங்க வந்து அவங்களுக்கு போய் பாதுகாப்பு கொடுங்க, அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க. இந்த மண்ணோட அரசியலை பார்க்கறதுக்கு எங்களுக்கு தெரியும். இந்த மண்ணின் பூர்வீக கூடி நாங்க இருக்கிறோம். எங்க கதை எங்களுக்கு ஆள்றதுக்கு தகுதி. தமிழ்நாட்டில் உள்ள தமிழக இளைஞர்களுக்கு அரசியல் அறிவு 1000 இருக்கு. 1000 கோடிக்கு மேல இருக்குது எங்களுக்கு மூளை. நாங்க இருக்கிறப்ப நீங்க ஏங்க 60 வயசுல நீங்க என்னங்க அரசியலுக்கு நீங்க அங்க வரீங்க? அப்ப தமிழ்நாட்டு இளைஞர்கள் அப்படின்னா கேனே நினைச்சுட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க திரையிற படத்துல நாங்க பணம் ஊத்து வாங்குவோம். அதே போல நீங்க வந்தீங்கன்னா உங்க கூட வந்து ஒரு சில அதாவது எப்படி சொல்லுவாங்க விசிலசம் குஞ்சுங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த கூட்டம் தான் இருக்குது. அது வந்து காணல் நீர் போல கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க, காணல் போய் காணா போயிடுவாங்க. இது வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் நேரத்திலயும் அதாவது வந்து சீசன் பறவை போல ஒவ்வொருத்தரையும் உருவாக்குறாங்க. இன்னைக்கு விஜயகாந்த் அண்ணெல்லாம் பாருங்க, அவர் செத்த பிறகுதான் அவரு மக்களுக்கு என்ன உதவி செஞ்சாருன்னு, அவர் யாருக்கு சாப்பாடு போட்டாருன்னு செத்த பிறகுதான் மக்களுக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் யாருக்குமே தெரியலையே. இவங்க போவாங்களாம், அதை சாப்பாடு போடுவாங்களாம், அதை சாப்பாடு போட்டு விஜயோட போட்டோ பக்கத்திலே வச்சுப்பாங்களாம், அதை போட்டோ எடுப்பாங்களாம். இவங்க போவாங்களாம் 10 ரூபாய் தர்பூசணி பழத்தை கொடுப்பாங்களாம், அதை போட்டோ எடுப்பாங்களா, அதை வந்து ரீல்ஸ் போடுவாங்களா. இதெல்லாம் ஒரு அரசியலாங்க? இதெல்லாம் மானங்கட்ட கேடுகட்ட அரசியல். இந்த கேடுகட்ட அரசியல் இந்த தமிழ்நாட்டுல தேவையில்ல. அது போல கேடுகட்ட தலைவரே தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேவையில்லை. ஆல்ரெடி அவருக்கு விளம்பரம் இருக்கிறதுனால தாங்க அரசியலுக்கு வர்றாரு. அதாவது விஜய் அவர்களையும் இப்ப வீரலட்சுமி அவர்களையும் ஈக்குவல் பண்ணி பாத்தீங்கன்னா, விஜய்க்கு நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்னக்காவடி போலதான். ஏன்னா அவர் வந்து பல கோடி ரூபாய்க்கு அதிபதி. நாங்க பொருளாதார ரீதியா விஜய்க்கு நாங்கெல்லாம் வந்து அன்னக்கோடி. ஆனா அரசியல் ரீதியா நாங்க உயர்ந்தவங்க, விஜய் தாழ்ந்தவர் தான். ஏன்னா அரசியல் ரீதியா நாங்க வந்து நடிகர் விஜய் வந்து பணத்தை பார்த்து அரசியலுக்கு வந்தவர். நாங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனத்தை பார்த்து அரசியலுக்கு வந்தவங்க. இன்னைக்கு நடந்து வந்து வாக்குக்கு ஒரு கவுன்சிலர் ஆகியிருந்தவங்க சில நாட்கள்ல கார்ல போறதை நீங்க பாத்திருக்கீங்க. அனுபவத்தில் பார்த்தேன். காரு ஏசி நீங்க சொல்ற மாதிரி பயங்கர வசதியோட இருக்கிறாரு. மக்களுக்காக வரேன்னு சொல்லி வராரு. இது ஏன் நீங்க எதிர்க்கிறீங்க? இப்போ வந்து தமிழக அரசியல வந்துட்டு தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பதனால விஜய் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி பேசுறீங்களா? அந்த தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்க்கிறதுனால நான் எதிர்க்க. தமிழ்நாடு அரசாங்கம் யாருமே எதிர்க்கல. தமிழ்நாடு அரசுக்குள்ள யார் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்க தான் செய்யறாங்க. ஏன்னா வந்தார வாழ வைக்கும் பூமி தான் தமிழ் மண்ணு. அந்த வகையில நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட தான் வந்தாரு. எங்கள் போன்ற இயக்கங்கள் வந்து அவருக்கு எதிரான மிகப்பெரிய புரட்சிகரமான போராட்டத்தை முன்னெடுத்ததுனால அவர் இன்னைக்கு அரசியலுக்கே வரல. ஏன்னா அந்த வழக்குல கூட என் கட்சிக்காரங்க கூண்டாஸ்ல சிறையில இருந்தாங்க. அந்த அளவுக்கு புரட்சிகரமான போராட்டம் முன்னெடுத்தோம். அவருக்கே தெரியுது. ரஜினிகாந்த் அவர்களுடைய தமிழக அரசியல் பிரவேசத்தை எதிர்த்து நாங்க அவர் வீட்டை முற்றுகையிட்டோம். அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு. ஏன்னா அவர் ஒரு நடிகர் தான் ரீசன். நடிகர் மட்டும் தான் ஒரே ரீசன். ஏன்னா கடந்த 50 ஆண்டு கால நூற்றாண்டுல தமிழ்நாட்டு அரசியல்ல நடிகைகள் வந்ததுனாலதான் எங்களுடைய மண், மொழி, எங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே பாதிக்கப்பட்டது. அதனால நடிகர்கள் இனி வரும் காலங்கள்ல தமிழ்நாடு அரசியலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க ரஜினிகாந்த் அவர்களை எதிர்த்தோம். ஏன்னா
பின் காலத்துல யோசிப்பாங்க. இன்னைக்கு வந்து அதாவது தமிழ்நாட்டில இல்ல, அதாவது இந்தியா உலகத்திலேயே வந்து தமிழ்நாட்டோடைய முதலமைச்சர் வந்து ஊழல் வழக்குல தண்டனை பெற்று சிறைக்கு போனாங்கன்ற வரலாறு இந்த தமிழ் மண்ணுக்கு தான் தெரியும். இந்த தமிழ் மண்ணு தான் அது வந்து உலகத்துக்கு வந்து ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சொத்து குவிப்பு வழக்குல சிறைக்கு போனாங்க. அப்ப நடிகைகள் வந்து மக்களுடைய நலனை வந்து பாதுகாக்கிறது கிடையாது, மக்களுடைய உரிமையை வந்து பாதுகாக்கிறது கிடையாது. அவங்க மக்களுடைய பணத்தை சுரண்டி தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய வாழ்க்கை, தன்னுடைய கட்சி தொண்டர்கள் பொறுப்பாளர்களுடைய வாழ்க்கையை மட்டும்தான் உயர்த்துறாங்களே தவிர நாட்டு மக்களுடைய அந்த பாமர மக்களுடைய அந்த ஏழை எளியலுடைய உரிமையை அவங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு எந்த நடிகர்களும் இந்த பின்காலத்தை குறிப்பிட்டு சொல்றேன் யாரும் பார்த்ததில்லை. அதனால இனி வரும் காலங்களில் நடிகர்கள் அதே போலதான் செயல்படுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து இவ்வளவு பணம் கோடி கணக்கில் சொல்றாரு, புசி ஆனந்தன் சொல்றாரு பொதுக்குழுல. அப்ப 300 கோடி அந்த கார் வாங்கினது கூட இன்னும் கூட ஐடி கட்டல. நெய்வேலியில இன்கம் டேக்ஸ் அதிகாரிங்க நடிகர் விஜய் அவர்களை தொக்கா தூக்கிட்டு போயிட்டு அவரை மிரட்டி தான் கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிக்கிற காலத்திலேயே வந்து அப்ப வந்து இந்த போல சமூக வலைதளம் கிடையாது, போன் கிடையாது, இந்த மாதிரி தொலைக்காட்சிங்க அந்த அளவுக்கு கிடையாது. அந்த காலத்திலேயே வந்து நாட்டு மக்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் எளிமையா வந்து நான் ஜெயலலிதா அவர்களை குறிப்பிட்டு சொல்றேன், எம்ஜிஆர் அவர்களை சொல்லல. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த காலத்துல நாட்டு மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எண்ணற்ற வந்து திட்டங்களை வகுத்து எண்ணற்ற சேவையெல்லாம் செஞ்சுட்டு போனாரு. அதனால முதலமைச்சர் ஆனார். ஆனா அவர் பெயரை வச்சு அவர் காமிச்ச ஒரே ஆளுன்றதுனால ஜெயலலிதா அவர்களுக்கு எந்த அடிப்படை அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்களுக்கு அரசியலுக்கு வரதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவங்க நடிகைன்ற தகுதியை மட்டும் வச்சு அவங்க அரசியலுக்குள்ள வந்தாங்க. தமிழ்நாட்டு அரசியல் அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாங்க, மக்களுடைய பணத்தை வந்து சுரண்டிட்டு ஜெயிலுக்கு போனாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய இது. மற்றபடி அதனாலதான் வந்து நடிகர்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வர வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால எம்புரான் படத்தை வந்து தமிழ் நடிகர்கள் யாரும் உச்சத்தில் இருக்கக்கூடிய தமிழ் நடிகர்களே மதவாத சக்திகளுக்கு எதிராக நடிக்கிறதுக்கு பயந்துட்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு வந்து மலையாள நடிகர் நடிச்சதுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்றதுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கிறதுக்காக புகார் கொடுத்திருக்கோம். மதவாத சக்திகளுக்கு எதிராக இந்த திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தை வந்து தமிழ்நாட்டில் உள்ள